வா வா, ஒன்றும் ஆகாது, எல்லாம் அவன் பார்த்துக்கிடுவான். துணைக்கு கூட யாருமே இல்லாம எத்தனையோ நாள் பார்டர்ல தனியா இருந்திருக்கேன். அப்பெல்லாம் கூட நான் பயந்ததே இல்லை. ஆனா என்னன்னே தெரியல, இன்னைக்கு ஒரே படபடப்பா இருக்கு. வாங்கிக்கோ. சொன்னா நம்ப மாட்டேன். 23 வருஷமா இதே ஊர்ல தான் இருக்கேன். ஆனா உன்னை பார்த்த பிறகுதான் இந்த ஊரே இம்புட்டு அழகுன்னு தெரிஞ்சுச்சு. உன்னை பார்த்ததுல இருந்து ஏதோ பைத்தியக்கார மாதிரி உன் நினப்பாவே சுத்திட்டு இருக்கேன். சத்தியமா தங்கம், நான் கூட நினைச்சிருக்கேன் ஏன்டா இந்த பிள்ளைங்க பின்னாடி பயலுக நாய் மாதிரி சுத்திட்டு தெரியுதாங்கன்னு. ஆனா அந்த சுகம் இருக்கு, கோடி ரூபா கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காது. இவ்வளவு ஏன் உன் மேல காதல் வந்த பிறகுதான் எனக்கு கனவே வர ஆரம்பிச்சிருக்கு. அன்னைக்கு நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. அதுக்காக நீங்க சொல்லதுக்குலாம் என்னால தலையாட்ட முடியாது. எனக்கு இந்த காதல் அது இதெல்லாம் பிடிக்காது. உண்மையை சொல்லு, என்ன உனக்கு பிடிக்கல? இங்க நிமிந்து பார்த்து சொல்லு. பிடிக்கல போதுமா? உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுறது தான் பொம்பளைங்க வழக்கம்னு கேள்விதான் பட்டிருக்கேன். ஆனா இப்பதான் நேர்ல பார்க்கேன். இங்க பாருங்க, நீங்களா மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டு லூஸ் மாதிரி போலம்னா அதுக்கு நானா பொறுப்பு? லூசு தாண்டி. கூடவே இருந்தவன் தலையே இல்லாம முண்டமா கடந்தப்ப கூட நான் கலங்கினதில்லை. ஆனா பிடிக்கலன்னு இப்போ ஒரு வார்த்தை சொன்ன பாத்தியா? என்னடா வாழ்க்கை இதுன்னு தான் இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உன்னை காதலிச்ச பிறகு தாண்டி வாழணுங்கிற ஆசையே வந்துச்சு. இதுக்கு முன்னாடி வந்தப்பெல்லாம் லீவ் முடிஞ்சிருச்சேன்னு நான் வருத்தப்பட்டதே இல்லை. ஆனா இப்ப வலிக்குது. நீ பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்னு மலையில இருந்து குதிச்சோ இல்ல மருந்து குடிச்சோ செத்து போயிடுவோன்னு மட்டும் நினைச்சிடாத. உன்னை சேராம இந்த கட்டை தீயில போட்டாலும் வேகாது. சும்மா ஏதோ பேச்சுக்கு சொல்லுதம்னு நினைக்காத. நெஞ்சுக்குள்ள வச்சிருக்கேன். வாழ்க்கைன்னு ஒண்ணு இருந்தா அது உன் கூட தான். அது ஒரு யுகமா இருந்தாலும் சரி, ஒரு பொழுதா இருந்தாலும் சரி. இந்த ஜென்மத்துல நீதான் என் பொண்டாட்டி. இந்த ஜென்மத்துல நீதான் என் பொண்டாட்டி. என்னதாயி, உடம்புக்கு எதுவும் முடியலையா? அது ஒண்ணுல பட்டு அத்தைக்கு திடீர்னு இடுப்பு பிடிச்சிக்கிச்சு. என்னதாயி, உனக்கு எப்ப பார்த்தாலும் இடுப்பு பிடிச்சிக்கிடுது? சரி சரி உட்காரு, கம்பு வெட்டிக்கிட்டு வரேன். சரி பொண்ணு. பட்டாளம், ஏ பட்டாளம், எதுக்கு இப்படி பேந்த முழிக்கீங்க? உங்ககிட்ட கொஞ்ச நேரம் நிறைய பேசணும். மலை கோயிலுக்கு வாங்க. சட்டையை கழட்டுங்க. சொன்னதை செய்யுங்க. போதும் போதும். அன்னைக்கு சரியா பாக்கல, அதான். ஆமா, அசாம்ல இருந்து எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? என்ன பட்டாலும் இப்படி இருக்கீங்க? 9 மாசம் 16 நாள் கழிச்சு ஒரு பொட்டு புள்ளைய பார்க்க போறமே, அவளுக்கு ஏதாவது வாங்கிட்டு போகணும்னு தோணல? அப்படி என்னதான் அந்த மிலிட்டரியில சொல்லி கொடுத்தாங்களோ? இதெல்லாம் மிலிட்டரியில சொல்லி கொடுப்பாங்க.
அப்ப பச்சை குத்ததுக்கு மட்டும் சொல்லி கொடுத்தாங்களாக்கும்? சும்மா பச்சையை குத்தி நெஞ்சுக்குள்ள வச்சுக்கிட்டா மட்டும் போதாது, கொஞ்சம் பொறுப்பும் வேணும். ஆமா, தம்மு தண்ணி இந்த பழக்கம்லாம் இருக்கா? ஆ? இருந்தாலும் இன்னியோட விட்டுருங்க. ம். ஏன்னா தண்ணி அடிச்சிட்டு வண்டி ஓட்டதே தப்பு, வாழ்க்கைய ஓட்டது எவ்வளவு பெரிய தப்பு. அதுலயும் இந்த தம்மு இருக்கே, பொண்ண நாத்து அடிக்கும். அதெல்லாம் எப்படிதான் குடிக்காங்களோ. இந்த லட்சணத்துல மூக்கு வழியா வேற புகைய விடுதாங்க. இதெல்லாம் எனக்காக இல்ல, நாளைக்கு பிறக்க போற நம்ம குழந்தைய அதை பாதிச்சிடக்கூடாது பாத்தீங்களா, அதுக்காக தான். அன்னைக்கு ஏதோ சொன்னீங்களே, இந்த ஜென்மத்துல நீதான் என் பொண்டாட்டின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எங்க அண்ணனுக்கு நீங்க தான் மாப்பிள்ள. அன்னைக்கு நான் அவ்வளோ சொல்லும்போது மாட்டேன்ட்டு போனேன். பிறகு எப்படி இப்போ மட்டும்? இன்னைக்கு நான் உசுரோட இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். இந்த உசுரை உங்களுக்கே கொடுக்கறது தானே நியாயம். கண்ணப்பன்னார்னு ஒரு சிவன் பக்தர் இருந்தாரு. அவர் தினமும் சிவனுக்கு பூஜை செய்யறத வழக்கமா வச்சிருந்தாரு. ஒரு நாள் சிவனோட கண்ணில இருந்து ரத்த வடிய ஆரம்பிச்சது. பதறி போன கண்ணப்பனாரு அந்த ரத்தத்தை நிப்பாட்டதுக்கு என்னென்னமோ செஞ்சாரு, ஒன்னும் முடியல. கடைசியில தன்னோட ஒரு கண்ணை எடுத்து சிவனோட கண்ணில் பொருத்தி அந்த ரத்தத்தை நிப்பாட்டினாரு. கொஞ்ச நேரத்துல மறுகண்ல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சது. அப்ப கண்ணப்பனார் என்ன பண்ணாரு தெரியுமா? தன்னோட காலால சிவனோட கண்ணை மிதிச்சு தன்னோட மறுகண்ணையும் எடுத்து சிவனுக்கு பொருத்தினாரு. இப்போ 2 கண்ணில் இருந்தோம் ரத்தம் வாரது நின்னு போச்சு. இப்படி கடவுளுக்கே தன்னுடைய 2 கண்களை தானமா கொடுத்து உலகத்துக்கே முதன்முறையாக கண்தானத்தை பத்தி எடுத்து சொன்னவன் நம்முடைய தமிழன் தான். பாடத்தை கவனிக்காம எங்க பறக்க பார்த்துக்கிட்டு இருக்க? கண்ணப்பனார் என்ன பண்ணாரு சொல்லு. தொடர்ச்சி என்னாச்சு? போங்கடி. இப்ப யார் உங்களை இங்க வர சொன்னது? யாராவது பார்த்தா என்ன ஆகும்? பார்த்தா பார்க்கட்டும், என் பொண்டாட்டி நான் பார்க்க வந்திருக்கேன். யார் என்ன சொல்லுவா? ஆமா, அப்படியே தாலி கட்டிட்டாரு. பொண்டாட்டி என் பொண்டாட்டி. நீ இப்படிலாம் சொல்லுவேன்னு தெரியும், அதான் வார வழியில வாங்கிட்டு வந்துட்டேன். ஐயோ, பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. முதல்ல உள்ள வைங்க. ச்சே. ஐயோ, பெல் அடிச்சிருச்சு, நான் போறேன். பார்த்து போக மாட்டியா? நிலானா அம்புட்டு பிடிக்குமா? என்னையும் விடவா? ஏ லூசு, எனக்கு நீதான் நிலா, நிலாதான் நீ. அப்ப காலம் பூரா என்ன தூரத்துல இருந்து ரசிச்சுட்டு இருக்க போறீங்களா? ஏ செந்தூரே, ஏயா மூடி படுத்திருக்க? ஒன்னும் இல்ல அப்பதா. இளவு கூப்பங்காடை வேற மறந்துட்டேன். வர வர இளவு கண்ணு வேற தெரிய மாட்டேங்குது. உன் கூட யாரோ படுத்திருக்க மாதிரியே தெரியுது. இப்ப மட்டும் உங்க அப்பத்தை பாத்துருந்தா என்ன ஆயிருக்கும்? கல்யாணம் ஆயிருக்கும். மூஞ்சிய பாரு.
விடுங்க நான் போறேன். சூட அவனு கொடு, விட்டுருதான். அதெல்லாம் முடியாது. முதல்ல தாவணி விடுங்க. ஏய், ஒரு டீயாவது போட்டு கொடுத்துட்டு போடி. அப்பதான் வந்து அவ்வளவுதான். அதெல்லாம் வர லேட் ஆகும், நீ போய் போடு. சரியான இம்சை. என் மூச்சு குத்து இங்க பாரு. நீ அடிக்கடி மூச்சு குத்துன்னு வந்தது இதுக்கு தானே? உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன கதியாகும்? ஏ மாப்ள, இவனா என்னதாயி உனக்கு அடிக்கடி மூச்சு குத்து வந்துருது? பார்த்து பதனமா வேலை செய்யணும் தாயி. ஏ செந்தூர், போய் ஒரு வாகை கம்பை வெட்டிட்டு வாடா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், அண்ணனுக்கு எல்லாம் தெரியும். ஏ கழட்டிச்சிருக்கே, இதுக்கு தான் இப்படி பண்ணியாக்கும். 2 பேரும் ஜோடியா கேரளா வரைக்கும் வந்துட்டாங்க. இப்பதான் மூடி மறைக்கலாம். வா வா, வந்து கிழக்கு பார்த்து நெல்லு. இல்ல துறைச்சி, அந்த தாம்பழத்தை எடுத்துட்டு வா. இதெல்லாம் எனக்கு எதுக்கியா? எனக்குன்னு வேற யார் இருக்கா? நீ தானே இருக்க பண்ணத்த குடி.